அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவராக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவதாக குவைத் தினார் மதிப்பு பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 57% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 95% உள்ளது. அதே போல அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 279 ரூபாயும், 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 286 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் 957 ரூபாய் 85% வழங்குறாங்க 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 50 தினார், 30 தினார், 20 தினார், 10 தினார் இந்த மாதிரி அதுக்கும் குறையும் போது நிச்சயமாக ரேட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்த ரேட் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 50% வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 985 ரூபாய் 88% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 971 ரூபாய் 52% வழங்குறாங்க 50,000 ரூபாய், அதாவது 51 தினார் 52 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இது போன்ற ரேட் வழங்குறாங்க. அதே போல் 964 ரூபாய் 96% 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் விளக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 50%, இலங்கைக்கு 959 ரூபாய் 85% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரியத்தாது. யுஏஇ எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் அதிகமாக பணம் அனுப்பும்போது, அதாவது 100 தினாருக்கு அதிகமான பணம் நீங்கள் அனுப்பும்போது இலங்கைக்கு 200 தினாரோ 300 தினாரோ 500 தினாரோ இது போன்ற அதிகமான பணத்தை அனுப்ப போகிறீங்கன்னா நிச்சயமாக யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மற்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், யுஏஇலையும் கேட்டு பார்க்கலாம் எதில் அதிகமாக இருக்குன்னு. யுஏஇயில் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதான் முக்கியமான தகவல். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா, அதுதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் உள்ள வேலை பார்க்குறவங்களே பிழை விட்டுடுறாங்க. அதே போல் தான் ரேட்டு சரியாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் தான் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவுறாங்க. இன்றைக்கு ஒரு வேளை வெள்ளிக்கிழமை அப்படின்றதால 750 ஃபீல்ஸ் கூட கட்டணமாக அறவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 750 ஃபீல்ஸாக இருந்தால் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட 1/2 தினார் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்பினாலும் உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் லாபம் தான். அதே போல் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் எவ்வளவு அப்படின்றத மறக்காமல் விசாரிங்க. ஏன்னா சிலர் முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ரேட்டை பார்த்துட்டு உடனே ஓடி போய் போட்டுருவாங்க. 1050 ரூபா போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், ஒருவேளை அது வெறும் 10,000 ரூபாய்க்கு அல்லது 5,000 ரூபாய்க்கு தான் இருக்கும்.
5 தினாருக்கு 10 தினாருக்கு மட்டும்தான். விசாரித்து பாருங்க முதலாவது, அதுக்கப்புறமா பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களை. குவைத்துடைய தங்க விலை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 274 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 653 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 788 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 32 ஃபீல்ஸ். மறுபடியும் தீயா எரியுது தங்கத்திர விலை. அமெரிக்கா எரிஞ்சதாலேயோ பார்க்கலாம். யார் யாரெல்லாம் அக்காமா வெளியில் அடித்து வேலை பார்க்குறீங்களோ அல்லது வீடுகளில் இருக்கிறீங்களோ, இனிமே அக்காமா அடிக்க முடியாது. கடைசி அக்காமா 5000 பேருக்கு மேலே ஆப்புது. தந்தையை சுட்டு கொன்றவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி, எந்த மன்னிப்பும் இல்லாமல் போனது. காரணம் என்ன பார்க்கலாம். எந்த ஒரு செலிப்ரேஷனும் எந்த ஒரு பதாதைகளும் இருக்கக்கூடாது. வணிக அமைச்சகத்தின் முக்கிய அறிவுறுத்தல். இருக்கிற உடம்பை அழகில்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையாடா, நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருக்காரு. அதை பற்றியும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போயிடுச்சு. கலாச்சார சீர்கேடு. எல்லா மதத்துலேயும் எல்லா மதங்கள்லேயும் கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போகுது அப்படின்றத பாருங்கள். நேற்று ஒரு வீடியோ மாட்டுப்பொங்கல், அதாவது உழவர்களுடைய திருநாள் இல்லையா, குறிப்பாக உழவர்களை மதிக்கிறதுக்காகவும் உழவர்களுக்காக உதவி செய்த மாடுகளை மதிக்கிறதுக்காகவும் காளைகளை மதிக்கிறதுக்காகவும் அதை 2வது நாளாக இந்த உழவர்களுக்கான திருநாளாக தை திருநாளாக 2வது நாளாக கொண்டாடினாங்க. எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த நாளை பியர் பாட்டிலை வச்சு பானையில் உடச்சி ஊற்றி அதை நுரவார மாதிரி வச்சு. கலாச்சார சீர்கேடு எப்படி இருக்குது, எங்கே போய் சொல்கிறது. ஜனவரி 16, 2025 4.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது பாகிஸ்தானில். மறுபடியும் பூகம்பத்துடைய ஆட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. பூகம்பம் மட்டுமா வரும்? உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி சேட்டைகளுக்கெல்லாம் என்னென்னையெல்லாம் நடக்க போதும் எதிர்வரும் காலங்களில் அல்லாஹ் தான் இருக்கிறான். அதே போல் வணிக வர்த்தக அமைச்சகம் மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பக்காலாக்களில் வேலை பார்க்குறவங்க யாருமே வெடிப்பொருட்கள் இந்த மாதிரி பட்டாசுகள் எதுவுமே விற்காதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2-3 பக்காலாக்களில் வேலை பார்த்தவங்க பிடிப்பட்டாங்க. காரணம் என்னென்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பட்டாசுகள் விற்பனை செய்ததால் ஆல்முத்தலா பகுதிகளில். அதே போல் வர்த்தக அமைச்சகம் குவைத் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 2025 போது அனைத்து விளம்பர உரிமங்களையும் நிறுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பண்டிகை காலத்துடன் ஒன்றுடன் ஒன்று இருக்கும் உரிமங்களை ஒத்திவைக்க நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை நுகர்வோர் பாதுகாப்பை தொடர்பு கொள்ளுமாறு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. விளம்பர சலுகை, சில நேரங்களில் விளம்பர சலுகை என்ற பேரில் நாளைக்கு எக்ஸ்பயராக இருக்கிறதை இன்றைக்கி விற்று முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அது மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஃபிர்தௌஸ் பகுதிகளில் தன்னுடைய தந்தையை சுட்டு கொன்ற நபருக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத தூக்கு தண்டனை. ஏன் தூக்கு தண்டனை? போதைக்கு அடிக்ட் ஆனவர் அப்படின்றதால. போதைக்கு அடிக்ட் ஆகி ஆல்ரெடி எத்தனையோ பிரச்சனைகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக பணம் கொடுக்கல அப்படின்றதுக்காக வீட்டிலேருந்து சகோதரன் சுட்டிருக்காரு. சகோதரன் சின்ன காயத்தோடு தப்பிச்சிருக்காரு. ஆனால் தந்தையை சோழியை முடிச்சு விட்டார். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை அப்படின்றத குற்றவியல் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சொந்த தந்தைக்கே இந்த நிலைமைன்னா, சொந்த தம்பி தங்கச்சிக்கே இந்த நிலைமைன்னா, சொந்த தாய்க்கே இந்த நிலைமைன்னா, ஏன் சபாசாலிமல்ல குத்தி கொண்டாங்க தானே ஒரு தாய் போதை பொருளுக்கு காசு கொடுக்கலன்னு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த ஃபிர்தௌஸ்லையும். அப்படியாப்பட்டவங்கள்ட்ட நாம் ஓட்டுநர் பணிப்பெண் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தலைமையில் தற்போது தொடர்ந்தும் முன்னெடுத்து வரும் குடியுரிமை சோதனைகள். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃப்ராடு பண்ணினதா, உயர் அந்தஸ்து பதவியில் இருந்ததா, உடனடியாக அவருடைய பதவியை இடைநிறுத்தம் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான விசாரணைகள், ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தவரை உடனடியாக இடைநிறுத்தம் பண்ணியிருக்கிறதால அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாகி இருக்குது. அதே சூழலில் கிட்டத்தட்ட
5000க்கும் அதிகமானோர், 5706 பேர், 57 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், 57 வெவ்வேறு நாடுகளை சார்ந்த 5700க்கும் அதிகமான பேருடைய கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் குடியுரிமையை மீறி இருக்கிறீங்க, குடியுரிமை சட்டத்தை மீறி இருக்கிறீங்க, ஃபோர்ஜர்ஸ், எனவே நீங்கள் இந்த நாட்டை விட்டு உடனே வெளியாகணும் அப்படின்ற தீர்ப்பு வந்திருக்குது. அவங்கள்ட்ட எல்லாம் மக்காம அடித்தவங்க அல்லது அவங்கள்ட்ட இப்போதைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க உடனடியாக அவங்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த காலத்துக்குள்ள, அதாவது ஒரு மாதம், February 20 February 30 அந்த மாதிரி அவங்களுக்கான கால அவகாசம் வழங்கியிருக்கிறாங்க. அந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்கள் உடனடியாக நாடு விட்டு வெளியேறி ஆகணும். அதே வியாபாரங்கள் சம்மந்தப்பட்ட முதலாளிகளாக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வியாபாரத்தை விட்டுட்டு அவங்க இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு அவங்களுடைய காதிம் ஷூன் 2 தொழிலாளர்களுக்கும் ரிலீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லை, எதுவும் இல்லை, சாதாரணமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வேலை செஞ்சு இருந்த மாமா அல்லது சும்மா சாதாரணமாக எதுலையாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பாபா, அப்படியான நிலைமையில் இருக்கிறவங்களுடைய ரிலீஸுக்கு உத்தரவாதம் இல்லை. ரெசிடென்சி அஃபேர்ஸில் போய் அவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கும் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், சந்தோஷம் கிடைக்கட்டும். ஆனால் 99% வாய்ப்பு இல்லை. வியாபாரிகளுக்கு மட்டுமே தான் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்களே தவிர வணிக வர்த்தக சம்மந்தப்பட்டவர்களுக்கு மற்ற யாருக்குமே அந்த வாய்ப்பு இப்போதைக்கு வரைக்கும் கிடைக்கல. அவங்களுக்கு கேன்சல் ஆகினா அதோட இவங்களுக்கும் டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு தான் போகணும். அதுதான் இப்போதைய சட்டத்திட்டம். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ். ரொம்ப கவனமாயிருங்க. அக்காமாவை அடிக்கடி உங்களுடைய மொபைல் ஐடியை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இப்போ பெரிய ஒரு தலைவலி, பயோமெட்ரிக் எடுக்கலைன்னா மொபைல் ஐடி கூட வேலை செய்யுதில்லை. அதால் எப்படி அவங்க கேன்சல் செய்யப்பட்டுட்டாங்களா இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. முடிந்த வரைக்கும் எப்படியாவது கையில் காலில் விழுந்தாவது முதல்ல பயோமெட்ரிக்கை முடிக்க பாருங்கள். பயோமெட்ரிக் சென்டர்களில் போய் பயோமெட்ரிக்கை முடித்தாதான் மொபைல் ஐடி வேலை செய்யும். ஆன்லைனில் போய் நம்மளுக்கு தேவையானதை செக் பண்ணி கொள்ளலாம். அதால் உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு இப்போதைக்கு மொபைல் ஐடி தான். அதனால் மொபைல் ஐடியை யூஸ் பண்ணுறதுக்காகவாவது பயோமெட்ரிக்கை முடிச்சிருங்க. ஏன் நீங்கள் இப்படி எங்களை பார்க்குறீங்க? ஏன் எங்களை இந்த மாதிரி பார்க்குறீங்க? இந்த ஏதோ ஒரு படத்தில் வடிவேலுக்கு காமெடி பண்ணுற மாதிரி நீங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலை, உங்கள் அம்மாவும் பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் அந்த அழகு ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே ஊறுப்பட்ட மேக்கப்பெல்லாம் பண்ணி கடைசியில் மூஞ்சையும் நாசமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு மால்களில் வர பசங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறது. அதுக்கு செம்மையாக ஒருத்தர் வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு. நம்மளால் திட்டதான் முடியாது, திட்டத்தை கேட்டு ரசிக்கலாம் இல்லையா? பார்த்து மகிழுங்கள். تسوي عمليات تجميل بوجهها، تسوي عمليات تجميل بهيكلها، حلو لما تطلع بالشارع عقب التجميل وتلبس اسكت وتلبس بهالمخصر وتشوف الشباب يطالعونها بالمجمعات ولا بالشارع او يتحرشون فيها، هذه ردة فعلها. ليش يتحرشون فيني؟ ويعهيلك عم بعينكم شنو مو شايفين مرة؟ ويع ما توقعتم كذي؟ لا بعد ماني طالعة. واطلعوا ابليسك ان شاء الله جعلك الماحي يمحيك من بكرة ابيك، وحقي ما امنت به السماوات يا الربع، ها الا من رحم ربي. هذه اللي تسوي كذي فيها نقص، هذه اللي تسوي كذي مو واثقه من نفسها. واللي بنيه اللي تسوي تجميل حق زوجها هذه انا اصفق لها جد ورب الكعبه يا الربع، على الاقل حق زوجها حلالها مو عشان الشباب. شب لا تقولي لا حق نفسي. كذابين نصابين كلاكين مزعبرشيه، وابسط دليل ما تقول لها مسويه تجميل والله ما سويت، والله اني ما سويت والله بس شنو அதெல்லாம் சரி. குதிரைக்கு வச்சார் ஒரு சத்தம் பார்த்தீங்களா? அதோட குதிரையோட சத்தமே நின்று போச்சு. உள்துறை அமைச்சகத்துடைய புராதன பொருட்கள் சேகரிப்பு கட்டடம், அதே மாதிரி நூலகம், இன்னும் பல
முக்கிய அம்சங்களை அடக்கிய புதிய கட்டிடத்தை பார்வையிட்டார் மேஜர் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹ்மத் அல் சபா அவர்கள். இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். உள்துறை அமைச்சகத்தின் புதிய கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சிகள். இதுக்குள்ளெல்லாம் காசு கொடுத்தாலும் நுழைய முடியாது, கனவுலையும் பார்க்க முடியாது. பாருங்கள். நேற்றைய தினம் பயானில் உள்ள ஒரு கிளினிக்கில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஒத்திகை ஒன்று நடத்தப்பட்டிருக்குது. ஒரு தீ விபத்து நடந்தால் தீயணைப்பு படை எவ்வளவு வேகமாக வந்து எவ்வளவு வேகமாக செயல்படணும் அப்படின்றத ஒரு ஒத்திகையாக ஒரு கண்காட்சி மாதிரி நடத்தி இருக்கிறாங்க. அவசரப்பட்டு யாரும் பயான் ஹாஸ்பிட்டலில் தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்களையும் கொஞ்சம் சிந்திச்சு உள்ளே பார்த்துட்டு சிச்சுவேஷன் என்னன்றதை பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒத்திகையும் பார்ப்பாங்க. ஞாபகம் இருக்கட்டும். பல நாட்களாக தலைவலி கொடுத்து கொண்டிருந்த 4வது ரிங் சாலை, 4வது ரிங் 4th ரிங் ரோட்டுடைய மெயின்டெனன்ஸ் மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான் ஆரம்பமாக இருக்குது. உண்மையிலே இந்த 4வது ரிங் ரோட் 40லேருந்து வரும்போது இப்போ ரவுதாக்குள்ளே நுழைய முடியலை, ஏன்னா ரோடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதால. ஆனால் உண்மையிலேயே 4வது ரிங் ரோட்டை ரெடி பண்ணுறது ஓட்டுநர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்தி. கோடான கோடி நன்றிகள் பணி அமைச்சகத்துக்கும் பணி அமைச்சர் டாக்டர் நூர் ஆல் மெஷானுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும். بناء على تعليمات وزير الاشغال العامه دكتور نوبه محمد المشعان، اليوم احنا متواجدين في موقع تقاطع الدائر الرابع مع طريق الملك فهد للوقوف على اخر مستجدات الاعمال في العقود الجديده للصيانه الجذريه لاعمال الطرق، والاعمال عباره عن الكشف على طبقات الاسفلت وتحديد المعالجات اللازمه، وتم ازاله الطبقه الترابيه في بعض المناطق في التقاطع، وتم استبدال طبقه التايب 1 والتايب 2 والتايب 3 بشكل كامل. وبعد ذلك يتم استبدال قواصب التمدد وعمل التخطيط المروري ونظافة الأرض. نرجو منكم متابعة الإدارة العامة للمرور لمعرفة الإغلاقات القادمة في مناطق وطرق دولة الكويت، وذلك لجميع مشاريع العقود الجذرية للصيانة والطرق تجنبا للاختناقات المرورية. ونتمنى من مرتادي الطريق أن يطولون بالهم علينا ويتعاونون معنا عشان ننجز الأعمال على أكمل وجه وفي وقتها المحدد. இனி வரும் நாட்களில் வீதிகள் அனைத்தும் படிப்படியாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஓட்டுநர்களாகிய நீங்களும் ரொம்ப கவனம், வேகத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ரெகுலராக நீங்கள் போகக்கூடிய ரோட்டில் ஒரு வேளை மெயின்டெனன்ஸ் நடக்கலாம் அப்படின்றத எந்த சந்தர்ப்பத்திலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கள் தகவல்கள் சிலருக்கு வந்து அலர்ட்டியாக இருக்கலாம், சிலருக்கு வந்து என்னடா இவ்வளோலாம் இருக்குது, இவ்வளோலாம் பேசுகிறாங்க, இவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இது சம்பந்தமான எந்த ஒரு விடயத்திலையும் சம்மந்தப்படாதவங்களுக்கு. ஆனால் அதே இந்த டெலிவரி ஓட்டுநர்கள் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வளமையாக போகிற ரோடு தானே அப்படின்னு எக்ஸிட் எடுக்கிறதுக்காகவோ இதுக்காகவோ வேகமாக போவாங்க. ஆனால் சில இடங்களில் தடுப்பு சுவர்கள் பதாதைகள், சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேரிகேட் போட்டு வச்சுருப்பாங்க, சில இடங்களில் இருட்டாக இருக்கும், ஜெனரேட்டர் ஆஃப் ஆகி இருக்கும், அதால் உங்களுக்கு எதுவுமே விளங்காமல் கூட போகலாம். எப்போவுமே வேகத்தை கம்மியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம்.
கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய பேர் லீவுக்கு போகிறதா இருக்கும். போனீங்கன்னா கவனமாக போங்க. சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எல்லா வல்ல இறைவன் உங்களுடன் துணை இருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.